சொதப்பல் தான். டிடி நெக்ஸ்ட் லெவல் சுத்த சொதப்பல். வேலையே ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, பேய் சீனும் பயமா இல்ல, எதுக்கு எத்தானு தெரியல, மேட்ரும் காட்டல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும். சுத்தமா ரோட் ஜீரோ ப்ரோ காமெடி. அவன் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, வரல. அது டைரக்டர் வந்து அவரு சைட்ல வந்து எவ்வளவு கொடுத்துட்டாரு, ஏன்னா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதை வந்து இவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா டெலிவரி பண்ண முடியல. அதுதான் கஷ்டம். பார்க்க இல்லாம தெரியுது. லேக்னா காமெடி போரு, காமெடி இல்லைன்னு போது லேக் தானே ஆகும். இது ஃபுல்லா காமெடியா தான் இருக்காங்க. காமெடி இல்லாம லேக் தானே ஆகும். அது நடந்திருக்கு. பேய் சீனு காட்டுறாங்க, நிறைய சீன் பேய் காட்டுறாங்க, நிறைய இடத்துல காட்டுறாங்க, பயமா இல்ல. அப்ப அதுவும் லேக் கணக்குல தானே வரும். அப்படின்னு எதுக்கு எத்தானு தெரியல, மொக்கையா தான் இருக்கு. இல்ல இது ஸ்டோரி டிஃபரெண்ட் தான். ஆக்சுவலா ஒண்ணு இல்ல, ரிவ்யூவர் வந்து ஸ்கிரீன் உள்ள போயிறாரு, படம் பாக்குறது, அது பேயால உள்ள போறாரு. அதுல இருந்து தப்பிச்சு வெளியேறும் போது அவர் ஊரோட பண்றத கதை. அது வந்து எப்படியோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதாவது யாருமே ஒண்ணுமே ஆகாது, சாதாரணத்துக்கு ஒன்னாவது, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்னாவது, ஃப்ரெஷ்ஷா எப்படி உள்ள போனாலும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா? உள்ள வந்து மத்தவங்க செத்துருவாங்க, இவங்க மட்டும் ஒன்னும் ஆகாது. யாச்சிக்கால அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் அப்படியே வெளியே வந்துருவாங்க போது இதான் கதை. அது எப்படி உள்ள என்ன காமெடி நடக்குதுன்னு சொல்றாங்க, அது காமெடி நடக்கல, பட் இதான் கதை. ரெண்டு ஹாஃப்மே எப்போ முடியும், ரெண்டுமே சாங் ஒரு பாடு தான் கேக்குற மாதிரி, அதே கட் பண்ணிட்டாங்க, சர்ச்சைன்னு கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி சாங் எதுவுமே இல்லை. அவர் ஆக்டிங் ஓகே, நல்லா தான் பண்ணிக்கிறாரு, பட் இந்த படத்துக்கு சூட் ஆச்சானா இல்ல, சொதப்பல். ஆமா, அவர் கேரக்டர் செட் ஆகல, அவர் பண்ற இது பண்றாரு. நல்லா லாஸ்ட் தான் ட்ரெய்லர்ல தெரிஞ்சிச்சு ப்ரோ, செட் ஆகல ப்ரோ படமே. அவங்க பில்டப் கூட தான் செய்வாங்க. பில்டப் அவர் ஏத்திட்டாரு முந்தலுக்கு. அது பில்டப் ஏத்தது போல படம் தான் ஓடும்ல, படத்துல சொதப்பிடுறாங்களே, அதானே பண்ற தப்பு. 5 ஸ்டார் 10னா 2, 5னா 1 தரும். அது அதிகம் பாயிண்ட்ல தான் வரும். படம் ஒன் டைம் வாட்சபிள். அதாவது நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு ரிவ்யூ பண்ணாலுமே வந்து அந்த படம் ஓடுறதை தடுக்க முடியாது. நல்லா இல்லாத படத்தை சூப்பரா இருக்குன்னு சொன்னாலுமே அது ஓடாததை தடுக்க முடியாது. இந்த சின்ன கான்செப்டை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அதனாலயே நம்ம தெரியல, மனசுக்கு ஒட்டவே இல்லை. அந்த ஹாரருக்கு உள்ள ரீசன் பார்த்தீங்கன்னா டிடிலாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் அந்த படம் நல்லா பேசப்படுச்சு. இந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அது சுமாரான படமா போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருடைய உழைப்புமே வீணு, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இதுதான் அந்த படத்தோடைய இதை நினைக்க முடியும். காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு, டெக்னிக்கலா கேமரா ஒர்க்கு, டிஐ ஒர்க்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. டெக்னிக்கலா எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு குறையான கான்செப்ட் நான் சொல்ல முடியும். ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப மோசமா இருக்கு, சுத்தமா உட்காரவே முடியலன்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஓகோ ஆகன்னு பாராட்டவும் முடியலங்க. அதுவுமே வந்து ஓப்பனா சொல்ல கதைக்காண்டி மட்டும்தான். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரிவ்யூவருக்கு சப்போர்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்க, ரொம்ப திட்டவும் முடியல. ஆல்ரெடி எங்களே கீழே கழுவி திட்டிட்டு இருக்காங்க, இதுல நான் அவங்க சப்போர்ட் பண்ணவங்களே சேர்த்து திட்டுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்.